அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 இனிக்கும் இலக்கணம் தமிழாக எழுதுவோம் பகுதி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இயல் 1 தமிழாக எழுதுவோம் பகுதி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பார்க்கலாமா? அதாவது மொழியை மிகச்சிறந்த கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு மொழி குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி விடையாக எழுதலாம் அப்படின்னா, மொழி அப்படிங்கிறது மிகச்சிறந்த கருவி. மொழியை திறம்பட கையாண்டால் கலையாக மிளிரும். பிழை மலிய எழுதினால் வெறும் கலையாகவே கொள்ளப்படும். அது கலை அப்படின்னு நுண்கலை, திறம்பட அந்த கலை அப்படிங்கிறது நுண்கலைகளை குறிக்கக்கூடியது. இன்னொரு கலை தேவையற்ற செடிகளை அகற்றுவது, அந்த மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் மொழியை மிகச்சிறந்த கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மில் பலர் பார்த்தோம் அப்படின்னா பிழைபட பேசுவதால் தான் எழுதும் போதும் பிழைகள் பெருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிழைகள் வர்றது காரணம் என்னதுன்னா, பேசுறது பிழைபட பேசுறதுனால தான் பிழைகள் எழுதும்போது பிழைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழை தமிழ் என்று ஒலிப்பதை விட கொடிய செயல் வேறு எதுவே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. மலையை மலை என்று உச்சரிப்பது பிழைதானே. இன்னும் சிலர் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழம் என்ற தமிழை வாழ விடாமல் செய்வர். எதை பற்றியும் கவலைப்படாமல் 43 என்றோ 33 என்று பத்தியாய் எழுதி தள்ளுவர். இப்படி தவறாய் உச்சரித்து மொழியை சிதைப்போரிடையே எழுத்துக்களின் வேறுபாடு தெரியாமல் பிழை செய்வோர் பலருண்டு. பசியோடு வந்த விருந்தினருக்கு சேறு கொடுத்து மகிழ்வித்தான் என்று எழுதினால் மகிழவா முடியும்? அவன் சோற்றை தின்றான் என்பதற்கு அவன் சேற்றை தின்றான் என்று எழுதினால் நகைக்கத்தானே செய்வர். சொத்து தகராறு செய்தார் என்பதை செத்து தகராறு செய்தார் என்று எழுதி வியப்பு ஏற்படுத்துவோரும் உண்டு. ஜெயச்சந்திரனை ஐயச்சந்திரன் என்றும் ஐ வேறுபாடு தெரியாமல் ஐயப்படுவோரும் இருக்கத்தானே செய்கின்றனர். அன்புள்ள ஐயா என்பது அன்புள்ள ஜயா ஆவதும் ஜப்பான் ஐப்பான் ஆவதும் தமிழ் தெரியாமல் எழுதுவோரின் சிரித்திரவதை எனலாம். பாண்டிய பேரரசன் மீன் பொறித்தான் என்று அவனை சமையற்கலைஞராக ஆக்குவோரும் உள்ளனர். போய் பார்த்து திரும்பினான் என்பதற்கு பேய் பார்த்து திரும்பினான் என்று எழுதி அச்சம் ஊட்டுபவர்களும். இந்த மாதிரி தமிழில் பிழையாக பேசுகிறத வச்சு எழுதுகிறப்ப பிழை ஏற்படுது. அதில் கலையரசனை காளையரசன் ஆகும்போது மாலையில் அரசன் யார் என்று கேள்வி கேட்டால்தான் திருத்திக் கொள்வர் போலும். கலையில் சிறந்தவனை காலையில் சிறந்தவன் என்று எழுதி படிப்போரிடையே ஐயக்குண்டு வீசுவோரும் உண்டு. அவன் மலைக்காற்று வாங்கினான் என்பதற்கும் மாலைக்காற்று வாங்கினான் என்பதற்கும் வேறுபாடு உண்டல்லவா? கோடீஸ்வரனை கேடீஸ்வரன் என்று எழுதினால் அவர் கோபம் கொள்வாரா மாட்டாரா? விடைபெற்றார் என்பதை வடைபெற்றார் என்று எழுதுவது முறையா? நல்ல மனம் படைத்தவரா நல்ல மனம் படைத்தவரா சரியாக எழுத வேண்டாமா? இப்போ பொருள் வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு புளிக்கறி சாப்பிட்டேன் என்றால் சட்டம் பாயும் தானே. இந்த சாப்பிட்ற புளிக்கும் விலங்கு அப்படிங்கிற புளிக்கும் வேறுபாடு இருக்குதா இல்லையா? இப்போ தமிழில் பிழை இல்லாமல் எழுத முடியுமா என்று ஐயம் கொள்ள தேவையில்லை. மொழியின் இயல்பை உணர்ந்தும் இலக்கண விதிகளை அறிந்தும் கவனத்துடன் எழுதினால் பிழைகளை தவிர்க்க முடியும். பிழைகளை எவ்வாறு தவிர்க்கலாம்? மொழியின் இயல்பை உணர்ந்தும், இது அப்படியே விடையாக எழுதலாம். அதுக்கு பிழைகளை எவ்வாறு தவிர்க்கலாம் அப்படின்னா என்னது? மொழியின் இயல்பை உணர்ந்தும் இலக்கண விதிகளை அறிந்தும் கவனத்துடன் எழுதினால் பிழைகளை தவிர்க்க முடியும். சிறிதளவு முயற்சியும் பயிற்சியும் தவறில்லாமல் துணை புரியும். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நா ரா லா இந்த எழுத்துக்களில் தெளிவில்லாமல் இருக்கின்றனர். 3 இருக்குது, 2 3 இருக்குது. இதை இந்த எழுத்துக்களை பற்றி தெளிவில்லாமல் இருக்கின்றனர். உயிர்மை எழுத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களில் மேல்விலங்கு கீழ்விலங்கு கொம்புகள் துணைக்கால் போன்றவற்றை பயன்படுத்தும் முறையிலும் கவனம் தேவை. அதாவது சொல்ல எழுத்துப்பிழைகள் இல்லாதிருக்கலாம், ஆனால் பொருட்பிழை ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துப்பிழை இல்லாதிருக்கலாம், ஆனால் பொருட்பிழை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். கறி தின்றான் இது இங்கே எழுத்துப்பிழை இல்லை, ஆனால் பொருள் வேறுபாடு உண்டா இல்லையா? அதனால் இடம் அறிந்து நம்ம அந்த இடத்துல எழுதணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். எழுதும்போது ஏற்படும் பிழைகளை கீழ்காணும் வகைப்பாட்டில் பிரிக்கலாம். அதாவது 4 இருக்குது. எப்படி பிரிக்கலாம்? எழுத்துப்பிழை, சொற்பொருட்பிழை, சொற்றொடர் பிழை, அடுத்து பொதுவான பிழைகள் சில. இதை எப்படி கேள்விகள் கேட்கலாம்? எழுதும்போது ஏற்படும் பிழைகளின் வகைகளை எழுதுக அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வந்துச்சுன்னா இந்த 4 எழுதிடுங்க. சரியா? பிழைகளை களைவதற்கான வழிமுறைகளை அறிந்தால் நல்ல தமிழில் எழுத முடியும். எழுத்துக்கள் குறித்த அடிப்படை செய்திகள் சிலவற்றை மீண்டும் நினைவு கூறுதல் நம்மளுக்கு உதவுவதாக இருக்கும். அடிப்படை செய்திகள் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆரம்ப வகுப்புலேருந்தே படிச்சிருப்போம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. குறில் எழுத்துக்கள், அதில் குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் 2 வகை இருக்கும். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18 வகை.
அதில் வல்லினம் மெல்லினம் இடையினம் 3 வகை இருக்கும். வல்லினம் எழுத்துக்கள் என்னென்ன, வல்லின மெய்கள் என்னென்ன அப்படின்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. கசட தபர அதில் புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் வல்லின மெய்கள். மெல்லின மெய்கள் ஞன நம்மன அப்படிங்கிறதுல புள்ளி வச்ச எழுத்துக்கள். இடையின மெய்கள் வந்து எரள வளல அதில் புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் இடையின மெய்கள். இதை தெரிஞ்சுக்குங்க. இதை ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு தடவை நம்ம நினைவு கூறலாம். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரலாம். அதனால் இதில் என்னென்ன எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் உயிர் மெய்க்குறில் வந்து 90 இருக்குது. உயிர் மெய் நெடில் எவ்வளோ இருக்குன்னா 126. சரியா? மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. ஆயுத எழுத்துக்கள் எத்தனை? 1. நம்மளுக்கு கேள்விகள் இதில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரலாம். அதனால் தெளிவாக படிச்சுக்குங்க. உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தமிழில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 247. அதில் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்துக்கள் 1 சேர்ந்தது தான் மொத்தம் தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 247. சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? எழுத்துப்பிழையை தவிர்க்கணும். எழுத்துப்பிழையை தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு எழுத்துப்பிழை ஏற்படுவதற்கு முதன்மையான காரணம் என்ன? அதாவது பேசுவதைப் போலவே எழுத எண்ணுவது தான் எழுத்துப்பிழைக்கு முதன்மையான காரணம். இது நம்மளுக்கு கேள்விகள் வரலாம். எழுத்துப்பிழை ஏற்பட முதன்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பேசுவதைப் போலவே எழுத எண்ணுவதே எழுத்துப்பிழைக்கு முதன்மையான காரணம். எல்லா இடங்களிலும் பேச்சு தமிழாக நம்ம வந்து எழுத முடியாது. சரியா? இப்போ குறில் நெடில் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பேசுவதைப் போலவே எழுத எண்ணுவதே எழுத்துப்பிழைக்கு முதன்மையான காரணம். நம்மளுக்கு என்னது? குறில் நெடில் வேறுபாடு அறியாது இருப்பதும் எழுத்துக்கள் வரும் முறையில் தெளிவற்றிருப்பதும் பிழைகள் மலிய காரணமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் எழுத்துக்களின் ஒலிப்பு முறை, அவற்றுக்கான வரி வடிவ வேறுபாடு, அவை சொல்லின் வரும் இடங்கள் அப்படின்னா முதல், இடை, கடை இந்த 3 இடங்கள் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது தெளிவாய் மனதுக்குள் பதித்து கொள்வதை கடமையாக கொள்ளணும். இதில் பாருங்கள், நான் ரா ரா லா 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 இந்த வேறுபாடு அறிந்து வாய்விட்டு ஒலித்து பழகுவது சால சிறந்தது. நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்கிறப்பவே வாய்விட்டு ஒலித்து பழகணும். இந்த எழுத்துக்களுக்கு சில அடிப்படை இலக்கணத்தை வந்து கசடர கற்பது இன்றியமையாத கற்றல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா மேலே உள்ள 8 எழுத்துக்கள், இந்த 8 எழுத்துக்கள் இருக்குல்ல, இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, இந்த ப்ராக்கெட்டில் இங்கேயே இருக்குது. இந்த 8 எழுத்துக்கள் இருக்குல்ல, நான் ரா ரா லா லா, இந்த 8 எழுத்துக்களை நான் மட்டும்தான் சொல்லோட தொடக்கமாக வரும். நகரம் மட்டுமே. சொல்லின் தொடக்கமாக வரக்கூடியது என்ன? நகரம் அப்படிங்கிறது கேள்விகள் வரலாம். நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள். சொல்லின் தொடக்கமாக வரக்கூடியது நகரம். அடுத்து மெய் சொல்லின் ரகர மெய் சொல்லின் இறுதியில் வராது. சொல்லின் இறுதியில் வராதது எதுனா ரகரம். சொல்லின் இறுதியில் வராதது ரகரம். அடுத்து மற்றவை நகரம் ரகரம் தவிர மற்றவை சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வரக்கூடியது. சரியா? அடுத்து பாருங்கள், முதல்ல என்ன வரும்? எடுத்துக்காட்டுக்கும் முதல், இடை, கடை 3மே சொல்லியிருக்காங்க. முதல் இடத்துல வர்றது நண்டு, நாடகம் சொற்களோட முதல் இடத்துல வரும். இடை அப்படிங்கிறது இடையில் வரக்கூடியது. இங்கே பந்து, கண்டு, கன்று, கற்று. இதில் பாருங்கள், இன், இர், இல், இல் இதெல்லாம் இடையில் வரக்கூடியது. கடையில் வரக்கூடியது இன், இர், இல் இந்த மாதிரி கடையில் வரும். இந்த எழுத்துக்கள் 8 எழுத்துக்களுமே முதல்லையும் வரும். சொல்லோட முதல், இடை, கடை இந்த 3லையுமே வரும். இது மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 என்ன எழுத்துக்கள்? மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. தமிழின் சொல்லின் தொடக்கமாக வந்து மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை. தமிழில் சொல்லின் தொடக்கமாக எந்த எழுத்துக்கள் வராது? மெய்யெழுத்துக்கள் வராது. எடுத்துக்காட்டே கிரீடம் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் வருமா? வராது. பிரியா வராது, இது வடமொழி. கிளேஷே ஆங்கிலம். கிளிசே அப்படின்னா ஆங்கிலம். தமிழில் வந்து சொல்லோட தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வராது. இதை தெரிஞ்சுக்குங்க. சரியா? இது உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் கூட வரலாம். அதனால் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து வல்லின மெய்யோடு சொல் வந்து முடியாது. சொல் வந்து எப்படி முடியாது? வல்லின மெய்யோடு முடியாது. அதாவது பார்க், இக்கு இருக்குதா? இக்கு வல்லின மெய்னா என்னந்தோ? இக்கு, இச்சு, இத்து, இட்டு, இப்பு, இரு அதோட முடியாது.
பட், போத், டப் இந்த மாதிரி முடியாது. அடுத்து வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வாரா, இட்டு இர் என்னும் மெய்களை அடுத்து மெய்கள் வந்து வராது. இந்த மாதிரி 2 தடவை வல்லின மெய்கள் வந்து 2 தடவை வராது. இட்டு இரு மெய்களை அடுத்து மெய்கள் வந்து வராது. இட்டு காட்சி, இட்டு இருக்கா, அதுக்கடுத்து மெய் வருமா, முயற்சி, இருக்கு அடுத்து இச்சு, இந்த மாதிரி எழுதுவது பிழை. இந்த மாதிரி வராது. அடுத்து இக்கு, இச்சு, இத்துப்பு இந்த எழுத்துக்களில் பின் அவ்வெழுத்து வரிசைகளே தான் வருமே தவிர பிற மெய்கள் வாரா. அந்த எழுத்து வரிசைகள் தான் வரும், பிற மெய்கள் வந்து வராது. இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இதுக்கு பின்னாடி பாருங்கள், காக்கை. இக்குக்கு பதிலா அதோட வரிசை எழுத்து கை வருது. கா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. கா, கா, கீ, கீ, கூ, கூ அதோட வரிசைகள் படிச்சிருப்பீங்களே, அந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். பச்சைனா இச்சுக்கு வந்து சை தான் வரும். இத்துக்கு தூ அந்த வரிசையில் உள்ளது. இப்பு, பூ இந்த மாதிரி 4க்கு மட்டும்தான், மற்றதுக்கெலாம் கிடையாது. இக்கு, இச்சு, இத்து, இப்பு நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 4 எழுத்துக்களுக்கு பின்னாடி அந்த எழுத்து வரிசைகள் மட்டும்தான் வரும். அதே மாதிரி இட்டு, இரு இந்த மெய்களுக்கு பின்னாடி அவ்வெழுத்து வரிசைகளும் கா, சா, பா அதோட வரிசைகளும் வரும். இப்போ பாட்டு இந்த இடத்துல இட்டுக்கு அப்புறம் டூ டா வரிசையிலே வருது. இட்டு வரிசையில் கா எழுத்து வரும், நம்மளுக்கு கா, சா, பா அந்த வரிசை வரும். காட்சி இட்டுக்கு அடுத்து சி. திட்பம் இட்டுக்கு அடுத்து பா வரிசை வந்திருக்கு. காற்று இருக்கு அடுத்து அதோட வரிசையிலே ரூ வந்திருக்கு. கற்க இருல கா வரிசை, இருக்கு சி வரிசை, சா வரிசை. கற்பவை பா வரிசை. அந்த எழுத்துக்கு பின்னாடி, அதாவது இட்டு இரு இந்த 2 மெய்களுக்கு பின்னாடி அந்த எழுத்தோட வரிசையும் வரலாம், அல்லது கா, சா, பா அந்த வரிசைகளும் வரலாம், தெரிஞ்சுக்குங்க. அடுத்து டா, ரா இந்த 2 எழுத்துக்களுக்கு சொல்லோட முதல்ல வந்து வரவே வராது. ஒரு சொல்லோட முதல்ல டா, ரா அப்படிங்கிற சொற்கள் வந்து வரவே வந்து எழுத்துக்கள் வந்து ஒரு சொல்லோட முதல்ல வராது. டமாரம், ரப்பர் இந்த மாதிரி வராது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆயுத எழுத்து. பார்த்தோம் அப்படின்னா ஆயுத எழுத்தை பற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம எழுதிடலாம். ஆயுத எழுத்து வரும் இடங்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். சரியா? தனி சொல்லாயின் மூவெழுத்தாக வரும், தனி குறிலை அடுத்தும் அது வந்து வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள், அஃது, எக்கு, கக்ஸு இந்த இடத்துல பாருங்கள், சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். தனி சொல்லாக இருந்துச்சுன்னா 3 எழுத்துக்களாகவும் தனி குறிலை அடுத்து வரும். இந்த மாதிரி மெல்லின எழுத்துக்களில் நான் சொல்லின் தொடக்கமாக வராது. மெல்லின நான் இந்த 2 எழுத்துக்கள் இருக்கா, இந்த மெல்லின எழுத்துக்கள் சொல்லின் ஆரம்பத்தில் வராது. சொல்லின் ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லோட இடையில் வல்லினத்துக்கு முன்னாடி அந்த வல்லின மெய்யோ அவற்றின் இனமான மெல்லின மெய்யோ வரலாம், பிற மெய்கள் வந்து வராது. இப்போ வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ தக்கைன்னு இருக்குது, சரியா? இதில் வல்லின எழுத்துக்கள் என்ன, இக்கு. அவ்வல்லின எழுத்துக்கு வல்லின மெய்யோ அவற்றின் இனமான மெல்லின மெய்யோ தான் வரும், சரியா? பிற மெய்கள் வந்து வருது. கை, தக்கை, இங்கு, கை, தங்கை இந்த இடத்துல இங்கு வந்திருக்கா, மெல்லின மெய் என்னது, இங்கு. சை, இச்சு, சீக்கு மெல்லின மெய் என்ன, சா வரிசையில் இருக்கக்கூடியது இஞ்சு. இன்னுக்கு வல்லின மெய்க்கு டூ. இதுக்கு என்ன வந்திருக்கு, டாக்கு இட்டா அதோட வரிசையிலே வந்திருக்கு. இத்து, தூ அந்த வரிசை தான். இந்து மெல்லின மெய் வந்திருக்கா, இந்து அப்படிங்கிற மெல்லின வேறு. தூ, தப்பு இந்த இடத்துல வந்திருக்கு, அதோட வரிசையில் வந்திருக்கு. பாம்பு, இம்முக்கு அடுத்து பூ வருங்க, மெல்லின மெய் இம். மெய்கள் 3 வல்லினம், மெல்லினம், இடையினம் தெளிவாக தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. இந்த வரிசைகளும் தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு எழுத்தோட வரிசைகளும் எழுத்துக்களும் தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு வரிசைகள் எழுத்துக்களும், சரியா? கற்று, கன்று. அடுத்து ஈ, இரு, இல்லு, இல்லு, இல்லு இந்த 5 எழுத்துக்களுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று என்னது, கால முடியும். இப்போ தேய, செல்க, வாழ்க, ஊர்க இந்த மாதிரி இயல்பாய் வந்து நிற்கும். இந்த இடையில் பாருங்கள், இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி அந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி என்ன வரும், இந்த ஈ, இரு, இல்லு, இல்லு, இல்லை அதுக்கு பின்னாடி கா அப்படிங்கிற வியங்கோல் வினைமுற்று வரும். கல்விகுதி வரும்போது பன்மை சொற்களில் வரும் கல்விகுதி, உங்களுக்கே தெரியும். அந்த கல்விகுதி வரும்போது நாய்கள், கால்கள், ஊர்கள், தோள்கள் இந்த மாதிரி இயல்பாக நிற்கும். வல்லினத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் வரும்போது தாய், சேய், செல்கணம், வாழ்தல் என இயல்பாய் வந்து நிற்கும். அடுத்து பாருங்கள், நகர ஒற்றினை அடுத்து ரகரமும். இது நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஒருமதி பெண் வினாக்கள்லாம் வரலாம். அதாவது நகர ஒற்றினை அடுத்து ரகரமும் என்ன வரும் அப்படின்னா, நகர ஒற்றினை அடுத்து என்ன
வரும் அப்படின்னா ரகரம் தான் வரும். நகர ஒற்றினை எடுத்து என்ன வரும்? டகரமும் வருவதில்லை, அதாவது வராது, வருவதில்லை அப்படிங்கிறது தான். நகர ஒற்றினை எடுத்து ரகரம் வராது, நகர ஒற்றினை எடுத்து டகரமும் வருவதில்லை. இது நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரலாம். அதாவது நகர ஒற்றினை எடுத்து டேஸ் வருவதில்லைன்னா ரகரம் வராது, டகரம் வராது. இந்த மாதிரி 2 சேர்த்து வரலாம். நகர ஒற்றினை அடுத்து நகர ஒற்றினை எடுத்து டேஸ் வருவதில்லை, ரகரம், டகரம். அப்படி கண்டு என்று வரும், ஆனால் கண்டுன்னு வராது. சரியா? 2 பொருள் வேறுபாடு இருக்கா, எழுத்து வேறுபாடு வருங்க. நான் கண்டு அப்படின்னு வரும், ஆனால் அதுக்கு அடுத்து வரப்ப இந்த கண்டு அப்படின்னு வராது. மன்றம் வரும், இந்த மன்றம் வராது. அதுதான் சொல்கிறாங்க. சரியா? இஞ்சு, இந்து, இந்த எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டு உறிஞ்ச், வெறிந்து, பொருந்தேவ், இது எழுத்து முடியக்கூடிய சொற்கள் அரிதாக தான் இருக்கும், நிறைய கிடையாது. அடுத்து ஈ, இரு, இல்லு. இந்த ஈ, இரு, இல்லு இந்த ஒற்றுகள் மட்டும்தான் ஈரொற்றாய் வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள். ஈரொற்றுனா 2 ஒற்றுகளாக வரக்கூடியது தான். இப்போ பாய்ச்சு 2 ஒற்றுகள் இருக்கா, இடையில இச்சுன்னு 2 ஒற்றுகள் இருக்குது. பார்க்கும், இரு, இக்கு. வாழ்க்கை, இல்லு, இக்கு. இது மாதிரி வரக்கூடியது. சரியா? அது என்ன, 3 ஒற்றுகள் தான். ஈ, இரு, இல்லு இந்த 3 ஒற்றுகள் மட்டும்தான் 2 ஒற்றாய் வரும். பிற மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கையில் ஈரொற்றாய் வராது. இந்த மாதிரி வராது. எங்கிறைவன் 2 இங்கு வராது. இந்த மாதிரி அளபெடுக்கிறப்ப வராது. தனிக்குறிலை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரகர, லகர ஒற்றுகள் வராது. தனிக்குறில் ஒரு குறில் தனிக்குறியில் வந்துச்சுன்னா இந்த ரகர, லகர ஒற்றுகள் வராது. இப்போ அர்த்தம்னு இருக்குது, இந்த ரா இருக்கா, அதான் தனிக்குறிலை அடுத்து ரகர ஒற்று வரின் அதனை தமிழ் இயல்புக்கு ஏற்ப திருத்தி எழுத வேண்டும். இந்த மாதிரி திருத்தி எழுதணும். நிர்வாகம்னா நிர்வாகம், நிர்வாகம் அப்படி வராது. கர்மம்னா கருமம், கண்மம். அது மாதிரி ரகரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரகர வரிசை எழுத்துக்களும், லகரத்தை அடுத்து லகர வரிசை எழுத்துக்களும் வராது. தெரிஞ்சுக்குங்க. அதாவது வருமொழினா என்னது, முதல்ல வரக்கூடிய முதல் மொழி. அந்த வருமொழி முதலில் உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா ஒரு இருமுறையே ஓர் ஈர் என்று மாறும். இது எப்படி மாறும்? ஓர் ஈர் என்று மாறும். இது நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரலாம். வருமொழி முதலில் உயிர்வரின் இரு என்பது டேஸ் என்று மாறும்னா ஈர் என்று மாறும். வருமொழி முதலில் உயிர்வரின் ஒரு என்பது டேஸ் என்று மாறும்னா ஓர் என்று மாறும்னு நம்ம எழுதலாம். ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரலாம், அதனால் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள். எடுத்துக்காட்டு ஓர் ஊர், ஈரிரண்டு, ஈருலகம். எடுத்துக்காட்டு. அதாவது வருமொழி முதலில் உயிர்வரின் அது, இது, எது இந்த முறையில் வந்தால் எப்படி மாறும்? அஃது, இஃது, எஃது. இது ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரலாம். வருமொழி முதலில் உயிர்வரின் அது எவ்வாறாக மாறும்னா அஃதா மாறும். இது இஃதா மாறும். எது எஃதா மாறும். சரியா? எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்து லகர விதிகள் சிலவற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சிறுவினா பகுதியில் நம்மளுக்கு வரலாம். அதனால எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள்லையும் நம்மளுக்கு கேட்கலாம். அதாவது வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டேஸாக திரிவதுண்டுன்னு கேட்கலாம். இது எப்படி திரிவதுண்டு? லகரம் எப்படி தெரியும்? ரகரமாக தெரியும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. கல் கூட்டல் சிலைனா கற்சிலையாக மாறும். கடல் கூட்டல் கடை இல்லு எப்படி மாறுது? ரகரமாக இறா மாறுது, கடற்கரை. அடுத்து பாருங்கள். லகரத்தை வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வந்துச்சுன்னா லகரம் எப்படி தெரியும்? நகரமாக தெரியும். அதாவது மக்கள் கூட்டல் பேர் அந்த லகரம் இல்லை அப்படிங்கிற லகரம் டகரமாக மாறுது. இது பல் கூட்டல் முகம் லகரம் பன்முகமாக மாறுது, நகரமாக மாறுது. வல்லினத்தில் தான் என்னது லகரம் டகரமாக தெரியுது. லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டகரமாக தெரியுது. மக்கள் பேருனா மக்கட்பேருவாக மாறும். அதே மாதிரி வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து சரியா, லகரத்தை மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா லகரம் நகரமாய் தெரியும். நாள் கூட்டல் மீன், இந்த நாளில் இல்லை அப்படிங்கிறது இன்னா மாறும்.
அடுத்து பாருங்கள், வருமொழி வந்து தகரமாயின் லகரம் வந்து ரகரமாக மாறுவதோடு தகரமும் ரகரமாக மாறும். தகரமும் எப்படி மாறும்? ரகரமாக மாறும். இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. லகரமாக இருந்தால் ரகரமாக மாறும், தகரமாக இருந்தால் ரகரமாக மாறும். வருமொழி நகரமாக இருந்துச்சுன்னா, நான் எழுத்தாக இருந்துச்சுன்னா லகரம் நகரமாக மாறுவதோடு நகரமும் நகரமாக மாறும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து அல்வழியில் பார்த்தோம் அப்படின்னா தனிக்குறிலை அடுத்து என்ன வரும்னா லகரம் தகரம் வரும்போது ஆயுதமாக மாறும். இது உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் கூட கேட்கலாம். அல்வழியில் தனிக்குறிலை அடுத்து லகரம் தகரமாக வரும்போது என்னவாக மாறும்னா ஆயுதமாக மாறும். தகரமும் ரகரமாகும். அல் கூட்டல் திணினா அக்ரிணை, பல் கூட்டல் திணி பக்ருளி, இந்த மாதிரி மாறும். சரியா? இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்டாங்கன்னா எடுத்துக்காட்டோட எழுதிக்கலாம். இப்போ இயக்குனர் அப்படிங்கிறது இயக்குனர் என்பதே சரி, இயக்குனர் என்று எழுது தவறு. அதாவது இயக்கு, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயக்கு, அனுப்பு, ஒட்டு, சரி, இயக்கு, ஒட்டு, அனுப்பு, பெரு முதலான இந்த வினைகள்னால் செயல்கள் வந்து பெயர் இடைநிலையான இந்து என்பதை பெற்று, அந்த இடைநிலையானது இந்து அப்படிங்கிறத பெற்று இந்து கூட்டல் நர், அதாவது ஓட்டுனர், ஓட்டு அப்படின்னு ஓட்டுனர், அனுப்பு அனுப்புனர், பெருனர், இந்த மாதிரி பெயர் சொற்களாக மாறுது. அந்த பெயர் இடைநிலையான இடைநிலை வந்து இந்து அப்படிங்கிறத பெற்று நர் அப்படிங்கிறது மாறுது. ஓட்டுனர், அனுப்புனர் அப்படிங்கிற பெயர் சொற்களாக மாறுது. அதே மாதிரி உறுப்பினர், குழுவினர், ஊரினர் முதலானவை, அதாவது உறுப்பு, குழு, ஊர், இந்த சொற்களோட இந்த பெயர் சொற்களாக மாறும். உறுப்பினர், குழுனா குழுவினர், ஊர்னா ஊரினர், இந்த மாதிரி மாறும். இவை இன் என்னும் சாரியை பெற்று முடிந்துள்ளன. முடிகிறது எப்படி முடியும்? இன் என்னும் சாரியினை பெற்று முடிந்துள்ளன. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சொல் உருவாகும் முறையை அறிந்தும் பொருள் வேறுபாட்டினை உணர்ந்தும் எழுதுகிற போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிழைகளை தவிர்க்க முடியும். பிழைகளை எவ்வாறு தவிர்க்கலாம் அப்படின்னு கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த எழுதுகிற போது பிழைகளை எவ்வாறு தவிர்க்கும் இந்த மாதிரி கேட்கலாம். எழுதுகிற போது பிழைகளை தவிர்க்கும் வழியாதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி கேட்குறப்ப சொல் உருவாகும் முறையை அறிந்தும் பொருள் வேறுபாட்டினை உணர்ந்தும் எழுதுகிற போது பிழைகளை வந்து தவிர்க்க முடியும். என்னென்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு அறம், பிழைகளை அறம், குறை, இதை நல்லா பார்த்துக்கோங்க. குறை, வளம், களம், கிளி, என்றால், போனால், ஆணை, இது ஒவ்வொன்றுக்குமே வந்து பொருள் வேறுபாடு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் பொருள் வேறுபாடு பார்த்துக்குங்க. நீங்களாம் முயற்சி பண்ணி பாருங்கள். சரியா? அடுத்து பிழை தவிர்க்க வேண்டிய சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இது கேள்விகள் கூட வரலாம். பிழை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன, பிழைகளை எவ்வாறு தவிர்க்கலாம்? எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும். முதல்ல எழுத்தினை வந்து என்ன பண்ணணும்? தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும். இங்கே மயங்கொலி எழுத்துக்கள் வந்து இந்த ஒலிப்பு வேறுபாடு வந்து தெரிந்து ஒலிக்கணும். தமிழில் இவ்வெழுத்துக்கள் வரும்போது முறையையும் அவை ஏற்படுத்தும் பொருள் மாற்றத்தையும் அறிந்து பயன்படுத்தணும். எழுத்துக்களை எழுத பழகும்போது வாய்விட்டோ மனதுக்குள் உச்சரித்தபடியோ எழுதி பழகுவது நல்லது. வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிவகுக்கும். அது மாதிரி இந்த கொம்புடைய எழுத்துக்கள் இருக்குல்ல, கே, கோ, அந்த கொம்புடைய எழுத்துக்களின் குறில் நெடில் வேறுபாட்டினை புரிந்து எழுதணும். இப்போ உங்களுக்கு இந்த பாடப்பகுதி புரிஞ்சிச்சா? கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கள், நம்ம தமிழ் எழுத்துக்கள் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கள் எவ்வாறு தெரியுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. நம்ம எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு மதிப்பெண் வினாக்கள் முக்கியமானது என்ன அப்படிங்கிறத இந்த பாடத்தில் அப்படியே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே உங்கள் புத்தகத்தில் மார்க் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்குங்க. ஹைலைட் பண்ணியிருக்கிறதையும் தெளிவாக படிச்சுக்குங்க. இந்த அடைப்புக்குறியில் நான் என்னென்ன கொடுத்துருக்கேன், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, அடிக்கோடிட்டுருக்கிறது எல்லாமே அடிக்கோடிட்டு தெளிவாக ஒரு தடவை உங்கள் புத்தகத்தை எடுத்து இதெல்லாம் அடிக்கோடிட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கேள்விகள் வரலாம், ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரலாம், கூடுதல் வினாக்களில் வரும், சிறு வினா பகுதிகள் வரலாம். ஆனால் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இலக்கண தேர்ச்சிகளில் பிழையான தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. கேள்விகள் நம்மளுக்கு பொதுத் தேர்வில் கூட வந்தது தான். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. சரியா? பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தெரிவு செய்யணும். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். இதுதான் இதற்கான விடை. இது முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். இந்த சொற்றொடர் உணர்த்தும் பொருளை வந்து அறிந்து தொடர் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இவ்விரு சொற்றொடர் உணர்த்தும் பொருளை தொடர்ந்து தொடர் அமைக்கிறது. மார்ச் 2025 பொதுத் தேர்வில் கேட்ட கேள்வி. இதை அப்படியே எழுதிக்கலாம்.
அடுத்து தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு இது புத்தகத்திலே இருக்கும். வேண்டிய முயற்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம ஏற்கனவே அனைத்து பாடத்திற்கான வினாக்களுக்கான விடைகள் வந்து வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.